டிசம்பர் 17 போராட்டத்துக்கு நான் ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்துக்கு வரப்போறேன். வருவாய் மாவட்டத்துக்கு வந்துட்டு இதனுடைய என்ன ஏன் போராட்டம் என்ன, அதுக்கப்புறம் ஒரு லோகோ ஒன்று தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். சுவர் விளம்பரங்கள் அதுக்கு செய்யணும். துண்டு பிரசுரங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த துண்டு பிரசுரங்கள் ஒவ்வொரு வீட்லையும் போய் கொடுக்கணும். இந்த போராட்டத்தினுடைய வெற்றி அதுதான். உங்களுக்கு எவ்வளவு துண்டு பிரசுரங்கள் வேணுமோ நான் அடிச்சு கொடுத்துறேன். இது எல்லார் வீட்லையும் போய் கொடுக்கணும். திண்ணை பிரச்சாரம் உண்மையானது இதுதான். இவங்க திமுக இந்த சமுதாயத்தை வன்னியர்களை ஏமாத்திட்டாங்க. இவ்வளவு உச்சநீதிமன்றம் கொடுத்தும் வேணுமே செய்யல. ஒரு பக்கம் அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் என்னன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம். ரெண்டுமே விளக்கி ஒவ்வொரு வீட்லயும் நீங்க ஒரு குழுவா போய் ஏன் இது செய்யணும். மிகப்பெரிய ஒரு தாக்கம் இது வரும், உறுதியா வரப்போகுது, பண்ண போகுது. அடுத்தது நான் கேட்டிருக்கேன் உங்ககிட்ட 100 பேச்சாளர்கள் வேணும், 200 பேச்சாளர்கள் எனக்கு லிஸ்ட் சீக்கிரம் கொடுங்க. சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நான் அந்த 200 பேச்சாளர்களை ஒரு 2 நாள் ஏற்காடுல நானே அங்க போய் என் தலைமையில ஒரு பயிற்சி கொடுக்கலான்னு இருக்கிறேன். அதனால சீக்கிரம் எனக்கு இன்னைக்கு 2-3 நாள் எனக்கு கொடுங்க. நான் தேதி பிக்ஸ் பண்ணி எல்லாரையும் வர வச்சு அங்க பயிற்சி கொடுத்து அவங்க எல்லாம் பொதுக்கூட்டம் அங்க பொதுக்கூட்டம்னா பெரிய லெவல்லாம் இல்லை, அங்க பகுதியில். ஏன்னா இந்த டிசம்பர் 17க்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அது அங்கங்க விளக்க கூட்டம் பொதுக்கூட்டம் ஏன் இந்த போராட்டம் விளக்க கூட்டம் எல்லாம் போட்டு அதெல்லாம் நம்ம பண்ணலாம். இதெல்லாம் இந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நீங்க வேகமா செயல்படுங்க, வேகமா செய்யுங்க. பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டை எத்தனையோ கொடுத்துருக்கிறோம், அதை இப்ப கொஞ்சம் கொடுங்க. புரியுது, அதை நீங்க அந்த அப்ப கொடுத்த நேரத்தில் குழப்பங்கள்லாம் இருந்தது, அதை எடுத்துட்டு உள்ள போறப்போ கொஞ்சம் இப்படிலாம் இருந்தது. இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. இப்ப போய் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா அவங்க எல்லாமே உறுப்பினர் அட்டை வச்சுட்டாங்கன்னா அட்டை வச்சிருக்கவங்க எல்லாமே அந்த 17 போராட்டத்துக்கு எல்லாம் அவங்களே வந்துருவாங்க. அதுவும் பார்த்துருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வேகமா நீங்கள் எல்லோரும் பணியாற்றுங்கள். உங்களுக்கு எந்த ஏதாவது டவுட் இருக்கு, கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா பனையூருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சொல்லி பனையூர்ல ஒரு வார் ரூம் ஒன்று வச்சிருக்கிறோம். இந்த வேலை திட்டத்துக்கு தான் பூத்ல இந்த உறுப்பினர் அட்டைக்கும் பூத்துக்கும் இதுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணிட்டே இருக்க போறோம் நம்ம. அதனால மீண்டும் இன்னும் கொஞ்ச நாள்ல மறுபடியும் உங்களை சந்திக்க போறேன். ஏன்னா ஒவ்வொரு சந்திப்பும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். சும்மா ஏதோ வந்தோம் போனோம் நம்ம வாங்கிட்டோம்னா கிடையாது. அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். அதனால கொஞ்சம் பண்ணுங்க, வேகமா பண்ணுங்க. நம்பிக்கையோடு இருங்க. களத்தில் வேகமா நீங்க செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெற அமர்கின்றேன்.